சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேங்க்கில் ஹவுசிங் லோனோ, நல்ல லோன்ஸோ கெட்ட லோன்ஸோ, குட் லோன்ஸோ பேட் லோன்ஸோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அந்த லோனை அடைச்சி வாழ்க்கை முழுக்க உழைச்சி லோனுக்கு தான் சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பாதிக்கலை அப்படிங்கிற அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு, பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுகிறது என்பது உண்மை. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு மறைமுக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹிடன் டிசீசஸ், எதுனே தெரியாது, திடீர்னு தலைவலிக்கும், என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் என்னன்னே சொல்ல முடியாது. 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் மறைமுக நோய்கள், அதாவது தலைவலிக்குது என்னன்னே சொல்ல முடியாது, டாக்டர்கிட்ட போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே. அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது.